சின்ன சின்ன காரியத்திலேயே இந்த மனது சொல்றதை, இந்த சரீரம் சொல்றதை கேட்காம ஆவி சொல்றதே கேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வந்தீங்கன்னா அது ஜீவனும் சமாதானமா இருக்கும். அன்றியின் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவன்னா மாம்சத்தினால் டாமினேட் பண்ணப்படுகிறவர்கள். For those who are according to the flesh and are controlled by its unholy desires set their minds on and pursue those things which gratify the flesh. மாம்சம் எதை விரும்புகிறதோ, மாம்சம் எந்த காரியத்தை பிரியப்படுத்துகிறதோ அந்த மாம்சம் பிரியப்படுகிற காரியங்களை தங்க மனதை ஃபிக்ஸ் பண்றாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? மாம்சம் எந்த காரியத்தை பிரியப்படுகிறதோ, மாம்சம் விரும்புகிறதோ, மாம்சம் ஆசைப்படுகிறதோ அந்த காரியத்தின் மேல மனதை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த மாம்சம் அவளை கண்ட்ரோல் பண்ணும். அவங்களால பரிசுத்தமா வாழ முடியாது, நிறைவா வாழ முடியாது. ஏன் வாழ முடியாதுன்னா இந்த மாம்சம் எதை விரும்புதோ அதான் பெர்சீவ் பண்ணுவாங்க. கீழே But those who are according to the Spirit and controlled by the desire of the Spirit set their minds on and seek those things which gratify the Holy Spirit. பரிசுத்தாவியானவருக்கு எந்த காரியம் விரும்புதோ அந்த காரியத்தை தேடுகிறவர்கள், வாஞ்சிக்கிறவர்கள். இது என்னன்னா நான் எடுக்கிற தீர்மானம். அவர்கள் பரிசுத்தாவி சந்தோஷப்படுகிற மாதிரி நடந்துக்கிறாங்கிறார். நான் சொன்னது புரியுதா? பாதிதான் புரிஞ்சா? நான் தான் செட் பண்றேன். இன்னைக்கு பரிசுத்தாவினால் நடத்தப்படுவது, ஆவியால் நடத்தப்படுவதெல்லாம் வாலிய பிள்ளைகள் நினைக்கிறாங்கன்னா 70 வயசுக்கு அப்புறம் தான் நடக்குறாங்க. 70 வயசுக்கு அப்புறம் நடக்கணும், கலசாயிடுச்சு, அதுக்கப்புறம் ஆசை பாசையெல்லாம் எல்லாமே ஓஞ்சி போச்சு, இப்போ அப்படியே ஈஸி சேரில் உட்காந்துருக்கும் போது ஆவியானவர் பேசுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லாட்ட ஒரு 50 வருஷமாச்சு ஊழியர் செஞ்சுருக்கணும், அப்போ தான் ஆவியானவர் பேசுவார். மனதை சரியான காரியத்தில் செட் பண்ணுங்க, ஆவியானவர் விரும்புகிறபடி உங்களை நடத்துவார். மனதுங்க ஒரு கேட் மாறுங்க. மனது ஆவியில் இருக்கிற ஜீவனையும் வெளியே கொண்டு வரலாம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையின் வல்லமை மனதிலிருந்து வரல, மனதின் மூலமாக வருது. எங்கிருந்து வருது கிறிஸ்தவ வாழ்க்கையின் வல்லமை? உங்க ஆவியிலிருந்து வருது. எது மூலமா வருது? மனது மூலமா வருது. கிறிஸ்தவ ஏன் கெட்டு போயிருக்கான்? நிறைவா வாழ முடியல. கர்த்தருக்காக வாழ நினைக்கிறான், கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ நினைக்கிறான், தேவனை மகிமைப்படுத்தி வாழ நினைக்கிறான், கர்த்தரை இந்த பூமியில உயர்த்தி காமிக்க நினைக்கிறான். ஆனா முட்டாத்தனமான காரியங்களை செய்யறான். ஆவியானவர் விரும்புகிறபடி அவன் நடக்கல. அவன் மனது என்ன விரும்புகிறதோ அதில் ஃபிக்ஸ் பண்றது. சின்ன சின்ன காரியத்திலேயே இந்த மனது சொல்றதை, இந்த சரீரம் சொல்றதை கேட்காம ஆவி சொல்றதே கேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வந்தீங்கன்னா அது ஜீவனும் சமாதானமா இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலையுங்க மக்கள் என்ன வரலையா? உங்களுக்கு என்ன வரலுங்க? வர்ற எண்ணம்லாம் உங்க எண்ணம் கிடையாதுங்க. உங்க அநேக மக்கள் நினைக்கிறாங்கன்னா என் மனதில் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதான் நான். அப்படி கிடையாது. நிறைய எண்ணங்கள் வெளியிருந்து உங்களுக்கு உள்ள வருது. உங்ககிட்ட இருந்து உள்ள இருந்து வரல, உங்க ஆவியிலிருந்து வரல, வெளியிருந்து வருது. நான் சொல்றது பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்குற டிவி, கேட்கறது, அது அடிப்படையில் வருது. ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை அப்படியே சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த எண்ணம் நல்ல எண்ணமா இருந்துச்சுன்னா சிந்திக்கலாம். நல்ல எண்ணம் இல்லையா டக்குன்னு மாத்திரலாம். மனதுங்கிறது ரிமோட் கண்ட்ரோல் மாதிரிங்க. எந்த எண்ணத்தையும் எந்த நேரத்திலே மாற்றலாம். இது கடினமான காரியம் கிடையாதுங்க. ஆனால் ரொம்ப பேர் கடினமாக நினைக்கிறாங்க. ஏசாயா 26:3 சொல்லுதில்ல, உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். நீ கர்த்தரையே நம்பியிருக்கீங்களா? அப்படியா? நீங்க கர்த்தரை நம்பியிருக்கீங்கன்னா எப்படி தெரியும் என்றால், உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனது முழுக்க கர்த்தருடைய எண்ணங்களால் நிறைஞ்சிருச்சுன்னா நீ கர்த்தரை நம்புறீங்கன்னு அர்த்தம். இதை நான் எப்படி சரி பண்றது? இதை எப்படி சரி பண்றது? அப்படி சரினா உங்க மனது முழுக்க உங்களால் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்.
உண்மையே நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோடு. முக்கியமான காரியம், கர்த்தரே நம்பி இருக்குன்னா எண்ணங்கள் முழுக்க கர்த்தர் மேலே ஃபிக்ஸ் பண்றது. கர்த்தர் மேலே ஃபிக்ஸ் பண்றதுன்னா கர்த்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கையில் செய்த உதவிகளை சிந்திச்சு பாருங்க. ஒரு உதவியும் செய்யலையா? ஒண்ணுமே செய்யலையா? அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிலுவையில் அவங்களுக்கு பட்ட பாடுகளை சிந்திச்சு பாருங்க, நன்மைகளை சிந்திச்சு பாருங்க. அப்படிதான் சொல்லிட்டு 8 சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவை இலவைகளோ, ஒழுக்கம் உள்ள இலவைகளோ, நீதி உள்ளவை இலவைகளோ. சில காரியங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு, அது நீதியான காரியமா? ஒரு பொருளாதார இழப்பை சந்திச்சிட்டீங்க, அது நீதியா? அது ஃபேரா? அன்ஃபேர். ஒரு வியாதியை சந்திச்சிட்டீங்க, அது ஃபேரா? அன்ஃபேர். அது சரியில்லை. அப்ப அதை சிந்திக்கலாமா? சிந்திக்க கூடாது. ஏன்னா அது உண்மை உள்ளவே கிடையாது, நீதி உள்ளவைகள் கிடையாது. அப்ப எதை சிந்திக்கணும்? கர்த்தர் இருந்து வெளியே கொண்டு வருவாரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு, ஒரு விடுதலையை கொண்டு வருவாரு, என் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பார் நினைச்சோம்னா அது ஆதியின் சிந்தை.